வேத வசனத்தில் நாம் படிக்கும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருமணத்தை தேவன்தான் ஏற்படுத்தி வைத்து இணைத்து ஆசீர்வதிக்கிறவர். எல்லா மனுஷர்களுக்குள்ளும் விவாகம் கனமுள்ளதாகத்தான் இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், புத்திசம், பல நாடுகளில் நடக்கக்கூடிய விவாகம் ஆகட்டும், எல்லாரும் திருமணத்தை ரொம்ப கனமாகவும் மேன்மையாகவும் அதை எண்ணுகிறார்கள். அருமையான ஜெமி ஆன்லி ஜாய்க்கும் ஜெப பிரகாஷுக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான விசேஷமான நாள், வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், திருமண நாள். ஆக இந்த ஒரு விசேஷித்ததான நல்ல நாளிலே பிள்ளைகளை வாழ்த்தும்படி நம்ம வந்திருக்கிறோம். தேவனும் திருமணத்தை கனம் பண்ணுகிறார். தேவன்தான் குடும்ப வாழ்வையை ஏற்படுத்தினவர். ஆதியிலே தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாகும்படி செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார் என்று 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:27, 28 நம்ம படிக்கிறோம். ஆக இவ்விதமாய் படைத்த தெய்வம் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியிலே தேவன்தான் முதலாவது திருமணத்தையே ஏற்படுத்தி அவர்களை இணைத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு அருமையான தம்பி ஜெபப்பிரகாஷ் ஜெமி ஆன்லி ஜாயுடைய விவாகத்தையும் இணைக்கும்படி அவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன். அந்த நல்ல தேவனை ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து துதியுங்க. ஏதேனிலே தம்முடைய பிள்ளைகளை இணைத்த தெய்வம் இந்த மேலை சந்தடி கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையாகிய தோட்டத்திலே தம்முடைய பிள்ளைகளை இணைக்கும்படிக்கு அவர் எழுந்தருளியிருக்கிறார். அந்த நல்ல தேவன் இவர்களை இணைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றாய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் கேட்டதின்படியே 2 பேரும் நீதிமான்களுடைய சந்ததி. 2 பிள்ளைகளையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய பிள்ளைகள் பக்தியாய் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். 2 பேருமே கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையின் விசுவாச மக்கள், ஊழியருடைய பிள்ளைகள் என்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசங்களிலும் இவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் உயர்த்தப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டி வழி நடத்துவாராக. இந்த விவாகம் தேவன்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. குறித்த வேளையிலே இந்த பூமியிலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் பிறக்க பண்ணினார், வளர பண்ணினார். ஏற்ற வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளாகக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இவர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட தெய்வம் இவர்களுக்கு ஏற்ற துணையை கடந்த நாளிலே ஜபத்தின் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, பெற்றோர் மூலமாக ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளவும் அதை உறுதிப்படுத்தவும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்து பிள்ளைகள் இணைக்கப்படவும் தேவன் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. இவர்களோடு கர்த்தர் கூட இருப்பாராக. வேத புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து சில ஆலோசனைகளை மாத்திரம் இவர்களுக்கு சொல்லி வேகமாக திருமணத்தை நடத்த கர்த்தருக்குள் விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 37, 3, 4, 5 வசனங்கள்.
ம் ம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஒரு தேவன்தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்பதை நம்ம இதுவரைக்கும் கேட்டோம். இந்த குடும்பத்தையும் தேவன்தான் இணைக்கும்படிக்கு இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களில் எல்லாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும். 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஜெபப்பிரகாஷ், ஜெமி ஆன்லி, ஜாய், நீங்கள் செய்வது எல்லாம் வாய்ப்பதற்காக, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அநேக நல்ல ஆலோசனைகளை நேரமே கேட்டீங்க. தேவனை ஸ்தோத்தரிக்கணும், தேவனுக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும், அன்பு கூறணும் என்றெல்லாம் நம்முடைய கனத்துக்குரிய பாஸ்டர் அவர்கள் உங்களுக்கு சொன்னாங்க. உண்மைதான், இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இன்னும் நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். என்னென்னா, சத்தியத்தை நீங்கள் காத்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நீங்கள் வாழணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தினமும் வாசிக்கணும். வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படியே செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னது போல, வெறும் வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு போகக்கூடாது. வாசிக்கவும் வேண்டும், மனதில் வைக்கவும் வேண்டும், அதன்படி செய்யவும் வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான, எடுத்துக்காட்டான, முன்மாதிரியான குடும்பமாய் வாழ நீங்கள் வேத வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் இந்த தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நமக்கு எதையும் தீமையாய் செய்கிற தேவன் இல்லை, எல்லாமே நன்மையாய் செய்கிற தேவன். அந்த மேலான தரிசனத்தோடு, அந்த மேலான சிந்தையோடு நீங்கள் வாழும்போது ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். பைபிள் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். சந்தோஷம் போச்சுன்னா பலன் போயிட்டு. ஆகையினால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. பைபிள் சொல்கிறது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதையெல்லாம் கர்த்தர் தருகிறாரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை எல்லாம் அருள் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இன்றைக்கி நம்முடைய வழிகளை நாமே நிர்ணயித்து கொள்ளுகிறோம். இல்லை, நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். நம்முடைய வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வழிகளில் எல்லாம் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தி வாழணும். ஒப்புவித்து வாழ்ந்தால் பைபிள் சொல்கிறது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்புவித்து கர்த்தர் மேல்
நம்பிக்கை வைத்து வாழணும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆகையினால் 115ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. 115ஆம் சங்கீதம் 9, 10, 11 வசனங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். போதும். இங்கே நம்ம வாசிக்கிறபடி ஆண்டவரை நம்புங்கள். இன்றைக்கு உங்கள் திருமண நாளில் நிறைய பேர் உங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. நான் இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத. அவங்க யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது? துணை செய்ய முடியாது. என்ன ஜெபப்பிரகாஷ், ஜெமி, இவங்க எல்லாம் இன்றைக்கி கூட இருப்பாங்க. விருந்து அடுத்தது இன்னும் 2-3 நாள் விருந்து, 10 நாள் விருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் தான் தனிமை வாழ்க்கை. நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்த குடும்பமாக இணைக்கப் போகிறார். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையும் கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் பைபிள் சொல்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் பாக்கியம். இன்றைக்கு நிறைய பேர் நம்பிக்கை எல்லாம் உலகத்தின் மேலும் மனுஷர் மேலும் மாம்சத்தின் தங்களுக்கு புயபலமாக்கி கொள்ளுகிறாங்க. மாம்சத்தின் மேலோ மனுஷர் மேலோ உலகத்தின் மேலோ உலக பொருட்களின் மேலோ உங்களுடைய நம்பிக்கை வேண்டாம். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இஸ்ரவேல் ஆண்டவரை நம்பினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருந்தார். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்பினாங்க. அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருந்தார். ஆண்டவருக்கு பயப்படுகிற நீங்களும் ஆண்டவரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. இனி 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும்போது, கர்த்தர் நம்புகிற உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் நம்புகிறவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்பாத நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை நம்புகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி பாதுகாப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். குடும்ப வாழ்வில் அன்பும் மன்னிப்பும் ரொம்ப பெரியது. என்ன ஜமி, மன்னிக்க மாட்டேன், அந்த மனுஷன் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தம்பியும் அப்படி தான், மன்னிக்க முடியாதுங்கிற இடத்துல வந்துடக்கூடாது. மன்னிப்பு நமக்கு பெரியது. கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார்.
கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து உங்கள் குடும்ப வாழ்வை கட்டுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார், இரக்கமாயிருப்பார், தயவாயிருப்பார். உங்களுக்கு தேவன் பரிசுத்த சந்ததிகளை கொடுத்து பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த சந்ததிகளை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தவும் தேவன் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நிழலாட்டமாய் தேவன் இந்த பூமியிலே விவாகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை தேவன் தம்முடைய நித்திய விவாகத்திற்கென்று நியமித்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தம்பி ஜெபப்பிரகாஷ் தனக்கு ஒரு வீடை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்துட்டு இன்றைக்கி விவாகம் பண்ணி தான் ஆயத்தப்படுத்தின வீட்டிற்கு தன்னுடைய மனைவியை அழைத்து செல்லும்படிக்கு நிறைய ஊழியர்களோடும் விசுவாச மக்களோடும் உறவினர்களோடும் ஊர் மக்களோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அந்த மகிமையான நாளுக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த பூமியிலே பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நேற்றைய தினத்திலே ரொம்ப சந்தோஷம். இயேசு பாலகனாய் பிறந்தார் என்று ஆராதித்தோம், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். அவர் பாலகனாய் பிறந்தது மனுமக்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படிக்கு இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு அவதரித்து வந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த பூமியில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை இன்னும் நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் போக கழுவப்படும்படி பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பாவ மன்னிப்பை பெற்று பாவங்கள் போக கழுவப்படும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து இந்த பூமியிலே ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரத்தில் வரப்போகிறவராயிருக்கிறார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். தாமதித்து கொண்டிருப்பது எதற்கென்று சொன்னால் இங்கே தேவ மக்கள் ஒருவரும் தேச மக்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். எல்லாரும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். எல்லாரும் நரகாக்கினிக்கு தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆகையினால் அருமையான தம்பி ஜெபப்பிரகாஷ் ஜெமி ஆன்லி ஜாயுடைய விவாக ஆராதனையில் கலந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் ஞான ஸ்நானம் பண்ணப்படாமல் ஆவியோடு உண்மையோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் சீக்கிரமாக இந்த தேவகுமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து இந்த மேன்மையான அனுபவத்தை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அருமை தம்பி தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு கடந்து செல்கிறது போல தேவகுமாரன் அதிவேகத்தில் கடந்து வந்து தமது சபையை வர இருக்கிறதான நாச மோசங்களுக்கு தப்புவித்து அழியாத நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும்படிக்கு வருகிறார். அந்த தேவகுமாரனை சந்திக்கும்படி நீங்களும் ஆயத்தப்பட
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைத்து கொண்டு தம்பி ஜெபப்பிரகாஷ் ஜெமி ஆன்லியையும் ஆண்டவர் ஆன்லி ஜாயையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த பிள்ளைகள் 2 குடும்பத்திற்கும் 2 சபைகளுக்கும் தேசத்திற்கும் இவர்கள் ஆசீர்வாதமான வாழ்வு வாழ கர்த்தர் கிருபை செய்து பரிசுத்த சந்ததிகளை பெற்று குடும்பங்களை கட்ட ஆண்டவர் இவர்களுக்கு கிருபை பாராட்டி சத்தியத்தின்படி வாழவும் தேசத்துக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் இவர்கள் மூலம் பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவனுடைய நாமம் என்னாலும் உயர்த்தப்பட புகழப்பட ஸ்தோத்தரிக்கப்பட அனுக்கிரகம் செய்வாராக என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.